இல்லைங்க, என்னால் அவங்க கிட்ட இந்த விஷயத்தை ஓப்பனா சொல்ல முடியல. அஜித், ஹலோ ஹலோ, நீ சொல்லாம இருந்தா எப்படி? அவங்க முகத்தை பார்த்து எப்படி வெளிப்படையா இந்த விஷயத்த சொல்றத? உண்மையை சொல்லணும்னா இப்ப நான் தான் மாட்டிக்கிட்டேன். அங்கிள், நீங்க ஆன்ட்டியை கூட்டிக்கிட்டு ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. டெட் பாடி அங்க இருக்குன்னு தானே போலீஸ்காரங்க சொன்னாங்க. சரி, நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு அங்க வந்துரு. சரி, ஏதாவது போய் சொல்லி அவங்களை எப்படியாவது நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். நம்ம திவாகரன் கிட்ட சொல்லிடுங்க. 2 நாளா நான் எதுவும் சாப்பிடல, அதான் தலை சுத்தி இருக்கு. அங்கிள், நான் மறுபடியும் உங்களை கூப்பிடுறேன். 2 நாளா சாப்பிடலன்றீங்க, வேணா என்ன சாப்பிடுங்க. ஐயோ வேண்டாம், வயிறு நிறைஞ்சிருச்சு. நீங்க சொல்றது உண்மைதான் போல இருக்கு. ஏப்பம் பயங்கரமா இருக்கு. அடடே, ஜேசுதாஸ் பாட்டு. ஆஹா, அப்ப ஹிந்தி பாட்டு தெரியுமா? பின்ன என் அத்தையம்மா எப்போ இந்த பாட்டு தான் பாட சொல்லுவாங்க. டீ சாப்பிடுங்க. வரியோட அர்த்தம் தெரியலனாலும் முணுமுணுக்க தெரியும். எங்க அத்தையம்மா நல்லா பாடுவாங்க. அஜய், somebody is following us. Don't look now. எனக்கு பின்னாடி பாரு. எங்க அத்தையம்மாக்கு இந்த பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அந்த அத்தையம்மா இப்ப எங்க இருக்காங்க? ஊர்ல இருந்தாங்க, இப்ப கனடால இருக்காங்க. ஓ, கோத்த வச்ச டாக்டர் பாபு. ஹரி, அதான் உங்க ஹஸ்பண்ட் எங்க வேலை செய்யறாரு? அவர் ஒன்னும் வேலைக்கு போகல. நான் உங்ககிட்ட சும்மா தான் சொன்னேன். அவர் என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டாரு. அதான் இன்னும் வரல. என்ன வேதனைப்படுத்துறதுக்காக. தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க, இந்த மாதிரி அழாதீங்க. அவர் ஏன் இன்னும் வரலன்னா அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. உங்க சொந்தக்காரங்க யாரும் இந்த ஊர்ல இல்லையா? நான் இந்த ஊருக்கு வந்து 4-5 நாள் தான் ஆகுது. அவர் அவரோட சொந்தக்காரங்க இங்க இருக்காங்கன்னு தான் சொன்னாரு. ஆனா இப்பதான் அப்படி யாருமே இங்க இல்லைன்னு எனக்கு தெரியுது. அவருக்கு என்னாச்சு சார்? சொல்லுங்க சார், வண்டி ஏதாவது இடிச்சிருச்சா? ये तो पक्का रास्ता भी चलो तो साहब, रास्ता ऐसे ही साहब. அது வந்து ஆஸ்பத்திரிக்கு அசோசியேஷனோட ஆளுங்க. அஜய், அஜய், ப்ளீஸ் பீ கேர்ஃபுல். கி that same guy is following us. என்ன சார், யாரும் நம்ம ஃபாலோ பண்றாங்களா? ये तो অনেকক্ষণ ধরে পিছা করছে স্যার. সামনে সামনে মেট্রো স্টেশন কাছে রাখো. ঠিক আছে.
ஹலோ அங்கிள், எங்க பாருங்க? நான் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். ஆ. கேஷுவாலிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற லிஃப்ட் கிட்ட இருக்கோம். ஆ. நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையா? ஆ. சரி, நாங்கள் இப்போ அங்கே வரோம். ஓகே. அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லிட்டல்ல? அது வந்து அங்கிள், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அது வந்து இப்போ அவங்க என் பக்கத்தில் தான் இருக்காங்க. சரி, அழைச்சிட்டு வந்துடு. வாங்க. வாங்க. இவங்க நம்ம தமிழ் சங்க செக்ரட்டரியோட ஒய்ஃப். அப்படியா? உன் பேர் என்னம்மா? கிருஷ்ணபிரியா. எந்த ஊரு? புதுக்கோட்டை பக்கத்துல. அவர் எந்த வார்டில் இருக்காரு? सर जा रहा हूँ। आगे बॉडी आइडेंटिफिकेशन। हाँ ठीक है। ஒரு நிமிஷம் வா. एक न्यास्ती। கேஷுவாலிட்டிக்கு கூட்டிட்டு போயிடலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். முகத்துல கொஞ்சம் தண்ணியை தள்ளி. யாரா இருந்தாலும் இந்த சூழ்நிலையில மயங்கி தான் விழுவாங்க. இவங்க எந்த ஏரியால தங்கி இருக்காங்க? அந்த சாட்டலைட் பக்கத்துல. அங்கதான் இவங்க தங்கி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அது ஒரு லோக்கல் லாட்ஜ், ரொம்ப லோ கிளாஸ் மாதிரியான இடம். திவாகர், இவங்கள பத்தி அந்த ஏரியால யார்கிட்ட கேட்கலாம்? எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருக்கும் இந்த ஊர்ல ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸா இருக்கிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்ல, ஒருவேளை அப்படி யாராவது இருந்திருந்தாங்கன்னா டிவி நியூஸை பார்த்து நேரம் வந்திருப்பாங்கல்ல. அம்மாடி, எழுந்திருமா. இப்படி கூட பிரியா, இந்த தண்ணியை குடி. ஊர்ல யாருக்காவது சொல்லணுமா? ஊர்ல சொல்ற மாதிரி எனக்கு யாருமே இல்ல. ஏதோ சிகரெட் கம்பெனில ஃபோர்மேன்னு சொன்னாரு. எங்க? ஐடிசி இல்லையா? ஐடிசினா கண்டிப்பா நம்ம வேணுவுக்கு தெரிஞ்சிருக்கோம். அந்த கம்பெனியோட செக்ரட்டரி வேணு தானே? நான் இப்போ அவருக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ. ஹலோ வேணுண்ணே, நான் தான் அஜய் பேசுறேன். எப்படி இருக்க? சௌக்கியமா? நான் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்றேன். எனக்கு இப்போ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரியணும். என்ன? அங்க ஹரிகுமார்னு தமிழர் யாராவது வேலை செய்யறாரா? ஒரு ஆக்சிடென்ட் கேஸ். நம்ம ஆளுங்கன்னா எனக்கு தெரியாம இருக்குமா? இங்க ஹரின்ற பேர்ல 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் பேரு நெய்வேலி ஹரி, இன்னொருத்தர் பேரு ஹரிகிருஷ்ணன். 2 பேரையும் காலையில தான் நான் பார்த்தேன். ஓ சரிண்ணே, அப்புறம் கால் பண்றேன். சரி, தேங்க்யூ. ஓகே ஓகே. என்ன ஜெய்? அந்த பேர்ல யாரும் அங்க வேலை செய்யலையா? எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. இந்த பொண்ணை யாரோ நல்லா ஏமாத்திருக்காங்க. বডি পেতে গেলে আগে পোস্টমর্টম করতে হবে। আচ্ছা, তারপর যে বডি নেবে তাকে একটা প্রুফ নিয়ে আসতে হবে। মেরে সার্টিফিকেট হলে চলবে? চলবে, কিন্তু যদি নক্সালাইট টেররিস্ট হয় তবে? বুঝেছি। দাদা, মেয়েটাকে জিজ্ঞেস করছি। பாடியை ஊருக்கு கொண்டு போனாலும் போகாட்டாலும் இது மர்டர் கேஸ்ன்றதுனால போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம பாடியை தரமாட்டாங்க. சரி சரி, போஸ்ட்மார்ட்டம் பண்ணட்டும். அதுக்குள்ள நீ ஒரு முடிவுக்கு வரலாம்ல. எனக்கு இங்க யாருமே இல்ல சார். இது தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்ல. இன்னொரு விஷயம், பாடி நம்ம கைக்கு கிடைக்கணும்னா அவங்க மேரேஜ் சர்டிபிகேட் கேட்பாங்க. அவங்க ரிலேஷன்ஷிப்பை ப்ரூவ் பண்ற மாதிரி ஏதாவது ஆதாரம் இருக்கா?
என்ன கேக்குறாங்கக்கா? கல்யாணம் நடந்ததுக்கு சாட்சியா ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயோ இல்ல மண்டபத்திலயோ ஏதாவது சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கீங்களா? இந்த தாலியை தவிர வேற எதுவுமே இல்லக்கா. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே நாங்க இங்க கிளம்பி வந்துட்டோம். மத்ததெல்லாம் அப்புறமா வாங்கிக்கலாம்னு சொன்னாரு. எனக்கு என்னவோ நாம இதுல தலையிடாம இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. இறந்தவன் நக்சலைட்டா இல்ல டெரரிஸ்டா யாருன்னு அந்த பொண்ணுக்கே தெரியாம இருக்கும்போது பாடியை ரிசீவ் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த பொண்ணை நம்ம எப்படி கன்வின்ஸ் பண்றதா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. বডি পেতে দেরি হবে, ততক্ষণে আপনারা থানায় গিয়ে কাগজপত্রে সই করুন। ঠিক আছে, 1 মিনিট। போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்கன்னு அவர் சொல்றாரு. தேவையான ப்ரூஃப் நம்ம கிட்ட இல்லாததுனால பாடியை ரிசீவ் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்க ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல தகனம் பண்ற மாதிரிலாம் இங்க பண்ண முடியாது. எலக்ட்ரிக் இமேஷன்னா அதுக்கு நிறைய பணம் செலவாகும். எப்படியோ கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டல்ல, இப்போ முடிவெடுக்க வேண்டியது உன் கையில தான் இருக்கு. உன் முடிவை சொல்லுமா. எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். எனக்கு யாரும் இல்லை. பாடியை பொறுப்பேற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நம்ம தான் சந்திக்க வேண்டியிருக்கும். அதைத்தான் நானும் சொல்றேன். நாம இந்த பாடியை வாங்கலைன்னா கொஞ்ச நாளைக்கு அவங்க வச்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெசிமனா கொடுத்துருவாங்க. இல்லையா ரோஸ்மேரி? ஆமா. ஏன் சொன்னா நாளைக்கு யாராவது இத பத்தி கேட்டு வந்தாங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் இருக்காதுல்ல. சரிம்மா, அப்போ அவங்க சொல்ற மாதிரியே நம்ம பண்ணிடலாமா? சரி, நான் வார்டுக்கு போறேன். ஏதாவது தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்க. சரி, நீங்க போங்க. நான் இந்த போலீஸ்காருக்கு ஏதாவது பணம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டு வரேன். இப்போதைக்கு இந்த பொண்ணு நம்ம வீட்லயே இருக்கட்டும், தனியா விட வேண்டாம். நீ வாப்பா.